ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம பார்க்குற இந்த இடம் தமிழ்நாட்டுல இருக்கும் சொர்க்கப்பள்ளம். இந்த சொர்க்கப்பள்ளம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு. நமக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்து வழங்கிய ஸ்ரீமன் நாதமுனிகளோட அவதார தலமான காட்டுமன்னார் கோவில்லேருந்து இந்த இடம் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த இடத்துல அவருக்கு ஒரு திருவரசு கட்டப்பட்டிருக்கு. அந்த திருவரசுக்குள்ள ஒரு சன்னதி மாதிரி இருக்கு. அந்த சன்னதியில ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருவிக்கிரமும் செவிக்கிறோம். அவர் யாரை தேடி நீங்க வந்தாரோ, ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணனையும் சீதாதேவியும் ஆஞ்சநேயரும் தேடின்னு வர்றாரு. ஏன்னா ஒரு சமயம் அவர் காட்டுமன்னார் கோவில்ல யோக நிலையில இருக்கார். அப்போ ஒரு 2 குறவை, ஒரு குறத்தி, ஒரு குரங்கு வருது. இவ அதாவது அந்த ஊர்ல இருக்கிறவ பாக்குறாத, ஆனா இவர் யோகத்துல இருக்கிறதுனால இவரால பார்க்கல. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு இவர் கண்ணை விழிக்கும் போது சொல்றா இந்த மாதிரி வந்துட்டு போனா அப்படின்னு. உடனே இவர் வந்தது ஸ்ரீராமரும் சீதாதேவியும் லக்ஷ்மணனும் ஆஞ்சநேயரும் தான் நினைச்சிட்டு, நம்ம இப்படி அவரை பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு இவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ஓடுறாரு. அவ இங்க போனா, இங்க போயிருக்கா, இந்த பக்கம் போனாலா, அந்த பக்கமா போனாலான்ட்டு எல்லாரையும் கேட்டுட்டு இவர் அவ போன வழியே அப்படியே இவரும் போறார், அவளை தேடுறார். அப்படி ஓடி 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 போறார். அவர் பின்னாடி வரா, எல்லாரும் அவரை நிறுத்த பாக்குறா. அப்படிலாம் ஒண்ணும் அவரை நிறுத்தவே முடியல. அப்படி ஓடி ஓடி வரும்போது அவர் இந்த ஊர் எல்லைக்கும் வந்துடுறார். அப்ப இந்த சொர்க்க பள்ளத்துக்கு வர்றார். இங்க வரும்போது அவரால் மேற்கொண்டு ஓட முடியாம அப்படியே விழுந்துடுறார். விழுந்து அங்கேயே பரமபதிச்சு விடுறார். அந்த இடம்தான் சொர்க்கப்பள்ளம். இங்கதான் நம்ம ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருவரசு பார்க்கிறோம். அந்த இடத்துல அவருடைய திருமேனியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அந்த சன்னதியில உள்ள அவர் யாரை தேடி நீங்க வந்தாரோ, ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், சீதாதேவி, ஆஞ்சநேயர் இவாளுடைய திருமேனிகளும் அங்க சேவிக்கிறோம். இவருடைய சிஷ்யர்கள் அவளையும் நம்ம இங்க சேவிக்கிறோம். ஏன்னா இவருடைய சிஷ்யர்கள் மூலம்தான் இவர் இந்த திவ்ய பிரபந்தத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இவர் அதுக்கான வேலையெல்லாம் நிறைய பண்ணதா. பாட்டு மூலம் கொண்டு போகணும், நாடகம் மூலம் கொண்டு போகணும் அப்படின்னு தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் அதுக்கேத்த மாதிரி இவர் ட்ரெயின் பண்ணி அவளை அனுப்புறாரு எல்லா இடத்துக்கும். அந்த சிஷ்யர்களையும் நம்ம இந்த இடத்துல சேவிக்கிறோம். இந்த இடத்துலயே பக்கத்திலேயே ஒரு கோவிலும் இருக்கு. அந்த கோவில்ல பெருமாளோட திருமேனி வேதமச்சார்கள் தான் அவளோட திருமேனிகள்லாம் பூமியில கிடைச்சுதான், அதை எடுத்து இவ பிரதிஷ்டை பண்ணியிருக்கா.